Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ ஹோப் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் லுக் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த மேக்கப் லுக் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ தமிழில் பார்த்த மாதிரி ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம இந்த மேக்கப் லுக் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ ஹெவன் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு பிராண்டு அண்ட் அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த மேக்கப் லுக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், வீடியோக்குள்ள போகணும். ஸோ மக்களே, நான் இந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது காரணம் நான் லைக் லைவ் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குதா அப்படியா ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் ஷூட் பண்ணுற ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கூட சீக்கிரம் ஸ்டுடியோ டூர் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் சேனலில். அதனால் நான் ஃபோனை மட்டும் எங்கேயாவது இப்படி வச்சுட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் ஸ்கின் ப்ரெப்பிங் நான் கொஞ்சம் லைக் அஃபோர்டபுள் மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அஃபோர்டபுளான ஸ்கின் ப்ரெப்பிங்குமே காட்டலாம் அப்படின்ட்டு தான். ப்ளூ ஹெவனில் எந்த ஸ்கின் கேருமே கிடையாது. ஒரே ஒரு ரோஸ் வாட்டர் உண்டு நினைக்கிறேன், பட் அது வேஸ்ட். ஸோ நான் ஸ்கின் ப்ரெப் பண்ணதுக்கு யூஸ் பண்ணது டோனருக்கு இந்த பயோட்டிக்கோட ஹனி வாட்டர் யூஸ் பண்ணேன். பயோ ஹனி வாட்டர் ஆக்சுவலி இவ்வளோதான் இருக்கு. ஒரு 2 மில்லி இருக்குன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு என்னோட பாண்ட்ஸ் சூப்பர் லைக் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின் சூப்பராக ப்ரெப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். அதாவது ப்ளூ ஹெவன் இங்கே தலையை இறக்கும். ஓகே, என் டேபிள் கொஞ்சம் லாங்கில் இருக்கு. அதனால ப்ளீஸ் நான் எப்படி போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதுதான் நான் பிக் பண்ணியிருக்கிற ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ். சி தம்ப்நெயிலுக்கு ஸோ இதான் ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் தான் இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸும். இது நான் உங்ககிட்ட காட்டி சீன் போடலாம் தான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு தாம்பலத்தில் கொடுத்தாங்க. நான் ஒன்று, எங்கள் மம்மி ஒன்று, எங்கள் டேடி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்க மக்களே, எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் லைக் ப்ரெப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைமருக்கு நான் இந்த ப்ளூ ஹெவனோட பர்ஃபெக்ட் மேக்கப் பேஸ் ப்ரைமர் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இது அருக பழசு. ஏன்னா இதோட புது பேக்கேஜிங் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணணுமேட்டு இருக்கிற டைமில் வாங்கின ஒரு ப்ரைமர். எக்ஸ்பைரி டேட்டா ஆகலையே, இல்லைப்பா எக்ஸ்பைரிலாம் ஆகலை. ஸோ ப்ளூ ஹெவனோட இந்த பர்ஃபெக்ட் மேக்கப் பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே, தெரியுதா? இது ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இதை என்னுடைய ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்த மாதிரியான ப்ரைமர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் கொஞ்சம் அஃபோர்டபுளாக ப்ளூ ஹெவன் அண்ட் இன்சைட்டோட ப்ரைமர். இன்சைட்டோட ப்ரைமர் வச்சு தான் ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸே எடுத்திருந்தேன் நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷனல் ரேஞ்ச் போகும்போது கலர் பார் சம்திங் க்ரைலானோட ப்ரைமர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுது. மற்றபடி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ரைமர்ஸை தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு அரௌண்ட் 300 ருபீஸ் தான் இருக்கும். 300 கூட வராதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 300. ஸோ இதை நல்லா என்னோட ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ரூம்ல ஃபேன் இருக்கு, பட் கட்டமுட்டான்னு சவுண்டு போடுற அந்த ரீசனுக்காக ஆஃப் பண்ணி போட்டிருக்கிறேன். இது வேற, இந்த ஜாக்கெட்டோட தான் குறை. வேகுது மக்களே, என்னால் முடியல. ப்ரைமர் சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ப்ளூ ஹெவனில் ஐ திங்க் ஆரஞ்சு கரெக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தேடி பார்த்த வரைக்கும் காணும். மேபி நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆரஞ்சு கரெக்டர் நல்லா ஒர்க் பண்ணுச்சுன்னா ஓகேங்களா. நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது.
ஸோ ஹை எண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதான் வந்து மேக்கப் சூப்பராக இருக்கும், ஓ மை காட் அப்படின்லாம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அந்த எப்படி சொல்கிறதுக்கு, உங்களுக்கு மேக் 3500 3000 கொடுத்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் லைக் ஹூடா பியூட்டி 5000 கொடுத்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் தான் அது மேக்கப் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒவ்வொரு இன்கேஸ் நீங்கள் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் ஹை அண்ட் பிராண்ட்ஸ். பட் உங்களுக்கு மேக்கப் லைக் எந்தெந்த லைக் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மேக்கப் போட்டால் போதும். நான் ஒரு டே மேக்கப்புக்கு கூட பியூட்டி ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓவர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதில் ஏன்னா அது ஃபுல் கவரேஜ், டெய்லி வேர்க்கு ஃபுல் கவரேஜ் அவசியமே கிடையாது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து மேக்கப் யூஸ் பண்ணாலே போதும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக் ஹூடா பியூட்டி லைக் என்ன இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஆர்டர் அந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். Forever 52 இப்போ அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு பிரைடல் மேக் ஓவர்ஸில். ஸோ அது கூட நீங்கள் வந்து வாங்கலாம். அது அஃபோர்டபுள் ப்ளஸ் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ டே மேக்கப்புக்கு நம்ம வந்து இப்போதைக்கு எனக்கு அவ்வளோவா காசு இல்லைப்பா, ஏதோ ஒன்று நானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான இன்செக்ட் ப்ளூ ஹெவன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ இன்செக்ட் பிராண்ட்ல தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் இன்செக்ட் அண்ட் டேஸ்ல ரெண்டுலேருந்து இருக்கும். ஏன்னா ரெண்டுலேயும் கொஞ்சம் ப்ராடக்ட் அண்ட் இருக்குது. இன்னும் பேலன்ஸ் ப்ராடக்ட் நான் வந்து வாங்கணும், அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம இந்த குட்டி குட்டி டார்க் ஸ்பாட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ கன்சீலருக்கு நான் வந்து ப்ளூ ஹெவன் ஆல் இன் ஒன் மேக்கப் ஸ்டிக் சில்க் மேட் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. நோ, அந்த சில்க் இல்ல, நோ நோ நோ, அந்த சில்க் இல்ல. இது வந்து சில்க் மீன்ஸ் லைக் என்ன அது, பாலிஷா இருக்குமா இந்த கன்சீலர் ஃபேஸ்ல போட்டா. ஸோ அதுதான் வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன். அண்ட் பேன் ஸ்டிக் கொஞ்சம் பிளெண்ட் பண்ண கஷ்டமாக தான் இருக்க போகுது. அண்ட் இன்னர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து 2 எண்ணெய் எனக்கு வந்துருந்துச்சு. ஏன்னா மினிமம் குவான்டிட்டியே 2 தான் ஆர்டர் பண்ண தான் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ 2 எண்ணெய் வந்துருந்துச்சு. நான் அவுட்டர் பேக்கேஜுக்கு அதை வச்சிருந்தேன், இன்னர் பேக்கேஜுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ரெண்டுமே ஒரே ஷேடு தான். ஷேடு வந்து இது வந்து டாஃபி 501 எப்படின்னு தெரியாது, எதுக்கு அடிக்குது டாஃபி 501. ஆனால் வந்து அவ்வளவா ஒன்றும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டார்க்காக இல்லை. பட் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து லைட்டாக என்னுடைய டார்க் ஸ்பாட் மேலே தான் வந்து அப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து லைட்டாக இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் வந்து டேஸ்லர் பிராண்டில் வந்திருக்கிற அந்த டார்க் ஷேடு கூட ப்ளூ ஹெவனில் வரல. ப்ளூ ஹெவன் ஓனர் நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் எங்களுக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி டார்க் ஷேட்ஸ் கொண்டு வரும்படி ஆல்மீடியம் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஸோ நான் இதை ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சும்மாவே இதில் கவரேஜ் இருக்க போகிறது இல்லைன்னு தெரியும். எதுக்கு பிளெண்டர் வச்சு போட்ட ப்ராடக்டை வந்து ஃபுல்லாக எடுக்கிறது, கரெக்ட் தானே? ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறோம். ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கவரேஜே இல்லை. இதுக்கு தான் வந்து பட் டே மேக்கப்புக்கு வந்து இது ஓகே. நம்ம அவ்வளோவா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகணுன்ட்டு அதில் டே மேக்கப்புக்கு நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்தாலும் நமக்கு வந்து போதும், என்னை பொறுத்த வரைக்கும். மேபி நீங்கள் எப்படின்னு தெரியல, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே போதும். ஸோ இப்போ இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து ப்ளூ ஹெவன்ல இருந்து இந்த ஹைப்பர் மேட் ஃபவுண்டேஷன், ஹைப்பர் மேட் ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது, ஹைப்பர் மேட் நாங்க ப்ளூ. ஸோ இது வந்து SPF 25 PA++++ தான், 2 ப்ளஸ் தான் இது இருக்குது. அண்ட் வந்து ஒரு லிக்விட் ஃபார்முலா அண்ட் பில்டபிள் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பில்ட் பண்ணால் அது கவர் ஆக போகுது நம்முடைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் அப்படின்னு தெரியல. அண்ட் வந்து லைட் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போட்டால் தான் தெரியும் லைட் வெயிட்டாக இல்லைனா வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 200 rupees. அண்ட் ஷேடு வந்து நான் கேரமல் தான் லாஸ்ட் ஷேடு ஆக்சுவலி. ஆனால் கேரமலோட ஷேட் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு? கேரமல் எஸ், இதை வந்து கேரமல் ஷேட். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த கேரமல் ஷேடை என் ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படி?
இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் 2 லேயர். இப்போ நான் என்னுடைய காதுக்கு என்னுடைய கழுத்துக்கு நான் இதே ஃபவுண்டேஷன் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து மூஞ்சி மட்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். கழுத்துக்கு ஒரு கோட்டிங் போதும், இல்லைனா வந்து ஸ்வெட் ஆகும்போது என் ஷர்ட் ஃபுல்லாக ஆகிரும். ஸோ என்ன இதில் நல்ல விஷயம்னா இது ஃபுல்லாக மேட்டாக ஆகிடுது ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக. அது வந்து இது நல்ல விஷயமா எனக்கு படுது. கழுத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ப்ளூ ஹெவன்ல வந்து கான்டோர் பண்றதுக்குலாம் ப்ராடக்டே இல்லை. மூஞ்சில அடிச்சு அப்படின மாதிரி இருக்க போது. ஐயோ என் ஜாக்கெட்டு எங்க அம்மா செருப்பை தேடிப்பாங்களே. ஐயோ. ஸோ காய்ஸ் இப்போ வந்து என்னுடைய ஃபேஸ், காது அண்ட் என்னுடைய நெக் ஏரியாவில் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். நெக் ஏரியா தான் மாசா தெரியுது ஃபவுண்டேஷன் தனியா. ஸோ மக்களே நம்ம வந்து இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம காது கழுத்து எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சேம் கன்சீலர் ஸ்டிக்கை வச்சு நம்ம லைக் ஹைலைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபேஸ் ஹைலைட் பண்ண மாதிரி தான் இருக்கு. பண்ணுவோமே நம்ம கன்சீலர் ஸ்டிக்கு, ஏன் பண்ணக்கூடாது? ஸோ இதுதான் வந்து அந்த கன்சீலர் ஸ்டிக். இதோட ஷேட் வந்து டாஃபி. ஓகேங்களா? இதை வந்து நான் என்னுடைய 1 செகண்ட் மக்களே, என்னுடைய அண்டர் ஐ ஏரியால நோஸ், என்னோட நெத்தி, அவ்வளோதான். வேற நமக்கு ஹைலைட் பண்ண எங்க பார்ட்ஸ் இருக்கு, அதுதான் அதெல்லாம் தாடி முளைச்சிருச்சு. ஸோ ப்ரஷ் வச்சு நான் இதை வந்து ஃபுல் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சூப்பரான பவுடர் செட் பண்ண போறேன். அண்ட் பவுடருக்கு வந்து ப்ளூ ஹெவன்ல இருந்து இந்த ஃப்ளாலெஸ் ஃபினிஷிங் பவுடர் இதான் வந்து யூஸ் பண்ண போறேன். லூஸ் பவுடர், லாங் ஸ்டேன்னு போட்டிருக்கு. பட் பார்ப்போம் எவ்வளோ லாங் ஸ்டேயா வந்து இது இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அவுட்டர் பேக்கேஜ் பார்த்தாச்சு. உள்ள வந்து உங்களுக்கு இப்படிதான் கொடுத்துருக்காங்க, எல்லா லூஸ் பவுடர் மாதிரியும். அண்ட் இதை ஓப்பன் பண்ணுனா இப்படி உள்ள வந்து பவுடர், ஓப்பன் பண்ணால் பவுடர் தான் இருக்கும், வேற என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்பீங்க. இதை நான் கொஞ்சமாக தட்டிக்கிறேன் இதில். ஆஹாஹா, அருமையான அருமையான பர்ஃப்யூம். இந்த அத்தார் யூஸ் பண்ணிருக்கீங்களா குட்டி பாட்டில்ல? அதுல அந்த அத்தார் ஸ்மெல் தான். அதுல என்ன வேரியன்ட்னு எனக்கு தெரியல. இது நான் வந்து சேம் ஒரே ப்ரஷ்லேயே நான் எல்லாமே பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வந்து பேக் பண்றோம் என்னோட கண்ணுக்கு கீழே. வந்து அப்படியே ஒட்டி பிடிக்குதா இல்லைன்னா டஸ்ட் அவுட் பண்ணும்போது வந்து எக்ஸஸ்லாம் ரிமூவ் ஆகிடுதான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேக் ஆகணும், அதுக்குள்ளே கழுத்துக்கு அப்ளை பண்ணிடுறேன். ஸோ மக்களை இப்போ வந்து பவுடர் எல்லாமே தேவையான அளவு ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் எல்லாம் வந்து டஸ்ட் அவுட் பண்ணிடலாம். பட் வந்து இது கொஞ்சம் டார்க் ஷேட்லாம் இருந்திருந்தா மாசா இருந்திருக்கும். ஆக்சுவலி ப்ளூ கவர்ல டார்க் ஷேட் இருக்குது. அந்த டியூப் பேக்கேஜில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், அதில் இருக்குது காய்ஸ். நான் வந்து பாட்டில் ஃபவுண்டேஷன் விரும்பியா போனதுனால நான் டியூப் தானே சரி பாட்டில் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். இதை டிஸ்டர்பன்ஸ் கூப்பிடுறாங்க, டிஸ்டர்பன்ஸ் மாமா. ஆக்சுவலி கேமரால ஓகேன்னு நினைக்கிறேன், பட் நேர்ல நேர்ல கொஞ்சம். ஸோ இப்போ வந்து என்னோட ஃபேஸை வந்து நான் ப்ளூ ஹெவனோட செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ண போறேன். ப்ளூ ஹெவனோட மேக்கப் ஃபிக்சர் மிஸ்ட் ஸ்ப்ரே ஆன் ஃபார்முலா.
இதோட பேக்கேஜிங்குமே மாற்றிட்டாங்க, இதுவுமே முன்னால் உள்ளதுதான். அதனால நம்ம இது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஹே காய்ஸ், இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ கேமராவில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட ஷேடு ஓகே மாதிரி இருக்கு இந்த லைட்ஸ்க்கெலாம். பட் நேரில் சத்தியமாக மைதா மாவு அடித்த மாதிரி இருக்கு மூஞ்சில். அதுவும் ஜூமிங்கில் பார்க்கும்போது நானே ஒரு 2.3 செகண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து பயந்துருக்கிறேன். மேபி அந்த டியூப் ஃபவுண்டேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு வந்து செட் ஆகலை. பட் மேபி வீடியோஸ்க்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேட் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டியூப் பேக்கேஜிங்கில் இருக்க ஃபவுண்டேஷனில் கண்டிப்பாக டார்க் ஷேட் இருக்குது எனக்கு தெரியும். பட் நான் தான் கொழுப்பெடுத்து போய் இதை வாங்கினதுக்கு நல்லா அனுபவிச்சாச்சு. ஸோ நீங்கள் அதில் ஃபவுண்டேஷன், ப்ரைமர், செட்டிங் மிஸ்ட், பவுடர் அதை பற்றி நான் வந்து குறை சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபவுண்டேஷன் ஷேட் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. நீங்கள் இதில் உள்ள ப்ரைமர், செட்டிங் மிஸ்ட் அண்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்கள் ப்ளூ ஹெவனில் டியூப் பேக்கேஜிங் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் மக்களே இவ்வளோதான் வீடியோக்கு. அண்ட் வீடியோ சூப்பரான வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is Surya Jason. Tata, bye.